டே 3 சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி மேக்ஸ் மை லைஃப் ஈஸியர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம், இது டே 3 ஆஃப் 7 டே மணி சேலஞ்ச் நியூ சீரிஸ். டே டு டே லைஃப்ல மணினால நமக்கு எவ்வளவு வசதி கிடைச்சிருக்குன்னு இன்னைக்கு நம்ம கிராட்டிடியூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வீட்டில் இருக்கிற அடிப்படையான வசதிகள். அதாவது வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட்டு, கேஸு, வாட்டர் சப்ளை, இதுக்கெல்லாம் நம்ம இது வரைக்கும் கிராட்டிடியூட் பண்ணியிருக்கவே மாட்டோம். நம்ம இன்னைக்கு இதெல்லாம் யோசிச்சு நம்ம லைஃப்பில் இவ்வளோ நாள் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்காக கிராட்டிடியூட் பண்ணுறோம். பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, உங்களோட ட்ராவலிங்காக இருக்கிற வசதி. அதாவது பஸ் எடுத்துகிட்டு போகும் ஸ்கூல் காலேஜ் டைமில் அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கும். அந்த அமௌண்ட்டை நினச்சி நம்ம கிராட்டிடியூட் பண்ணணும். பைக்கு, காருக்குலாம் வந்து பெட்ரோலுக்கு கிடைக்கிற டெய்லி எக்ஸ்பென்ஸு, அப்புறம் ட்ரெயின் டிக்கெட்டு, இந்த மாதிரி நம்ம போக்குவரத்து வசதிக்காக கிடைச்ச பணத்துக்கு நன்றி சொல்லணும். பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னா, தினசரி சின்ன சின்ன வசதிகள், சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லலாம். மொபைல் ரீசார்ஜ், அது இல்லைன்னா நம்ம இந்த வீடியோவே பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்காக தேங்க் பண்ணுங்க. டெய்லி நம்ம காலையில் மில்க் எடுத்துக்கிறோம், காஃபியாவோ டீயாவோ மில்காவோ எதுவாவோ எடுத்துக்கிறோம், அதுக்காக நம்ம தேங்க் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் செலவு பண்ணி வாங்குறோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு தேங்க் பண்ணணும். வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸ், இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம டெய்லி வாங்கிட்டே இருக்கோம் இல்லையா, அதுக்காக நம்ம தேங்க் பண்ணணும். லாஸ்ட் வந்து நம்மளோட ஃபுட் அண்ட் பெவரேஜ். காலையில நம்ம டிஃபன் எடுத்துக்கிறோம், லஞ்ச் எடுத்துக்கிறோம், காஃபி, டீ, ஸ்நாக்ஸ், இதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், அந்த அமௌண்ட்டுக்காக நினைச்சு நம்ம தேங்க் பண்ணணும். சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி மேக்ஸ் மை லைஃப் ஈஸியர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நாளைக்கு டே 4 வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.